1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா சூடேறுற அளவுக்கு வறுத்துட்டு அதை நல்லா ஒரு 3-4 முறை அலம்பிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அடுப்பில் வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, பருப்புக்கும் சேர்த்து 2 டம்ளர், 8 டம்ளர் தண்ணி விட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு பச்சை மிளகா, எண்ணெயை சூடு பண்ணி ஜீரகம், மிளகு, இஞ்சி, பெருங்காயம் தாளித்து இதை எடுத்து அதில் கொட்டிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் விட்டு குக்கரை மூடி விசில் விட்டு எடுக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கல்ல, உப்பு போட்டு ஒரு சட்னி அரைச்சிடணும். இதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிட்டா சட்னி ரெடி. பொங்கலுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து அதை எடுத்து அந்த பொங்கலில் கொட்டி கிளறுனா என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியான பொங்கல் அண்டு கோகோனட் சட்னி ரெடி. நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வறுக்கிறோம் பார்த்திங்களா, ஜீரகம், மிளகு, அதை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ வேண்டாம், ஏன்னா அது நல்லா இருக்காது.